கோவை நகைச்சுவை சங்கம் ஏற்பாடு செய்து நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய 19வது நிகழ்ச்சியிலே என்னையும் ஒரு பொருட்டாக்கி மாணிக்கவாசகர் பாடுவார். செம்மை நலம் அறியாத சிதறொடும் பயில்வேனை மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வோன்தான் நம்மையுமோர் பொருட்டாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக் கருளியவார் ஆர்பெறுவார் அச்சோவே. ஒரு கழுதையும் விளங்கியிருக்காது. எனக்கு தெரிஞ்சதை நான் வேற எங்கே போய் சொல்கிறது? நான் இதை பஸ் கண்டக்டர்கிட்ட சொல்ல முடியுமா? கீரைக்காரிகிட்ட சொல்ல முடியுமா? எங்கள் வீட்டுக்கு கீரை போடுறவர்களிருந்து செம்மை நலம் அறியாத சிதறொடும் பயில்வேனை. அந்த அக்காவுக்கு கீரை கட்டு 5 ரூபாய்க்கு கொடுத்தேன், உனக்கு 15 ரூபா. அதாவது எனக்கு எந்த பெருமையும் கிடையாது, எனக்கு எந்த மகிமையும் கிடையாது. நான் ஒரு நாய்க்கு சமமானவன். இந்த நாயையும் பாராட்டி பல்லக்கிலே ஏற்றி வைத்து என்னை ஒரு மிகப்பெரிய நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டாயே சிவபெருமானே, உனக்கு நான் எப்படி நன்றி செலுத்தப் போகிறேன் என்று மாணிக்கவாசகர் பாடுகிறார். நகைச்சுவை கோவை நகைச்சுவை சங்கத்தை சேர்ந்த பெருமக்கள் என்னை இந்த அளவுக்கு மேடையிலே ஏற்றி பாராட்டி இருப்பது என்பது என்னை பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக அல்ல, இன்னும் நான் பக்குவப்பட வேண்டும், இன்னும் நான் திறமையாளனாக ஆக வேண்டும் என்று அறிவுறுத்துவதற்காக. பாராட்டுகள் ஒரு மனிதனை பங்கப்படுத்தி விடக்கூடாது. பாராட்டுகள் ஒரு மனிதனை பங்கப்படுத்தி விடுமானால் பாராட்டுகளுக்கு அர்த்தமில்லாமல் போய்விடும். இந்த 8 பேரும் சேர்ந்து என்னை ஒரு எட்டாத உயரத்திலே கொண்டு போய் வைத்து பாராட்டி இருக்கிறார்கள். அதனால் கோவை நகைச்சுவை சங்கத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற அந்த 8 பேர் எந்த திசைக்கு போனாலும் அந்த திசையை நோக்கி நான் தொழுகிறேன். அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர் பூசி கணேசன், நல்ல சிந்தனையாளர், நல்ல பேச்சாளர், தமிழ்துறை பேராசிரியர், முனைவர், பல நாள் பழக்கம். நம்முடைய நகைச்சுவை சங்க செயலாளர் தனபால் அவர்கள் உங்களை பாராட்டி பேசுவதற்கு யாரை அழைக்கலாம் என்று கேட்டபோது நான் முதலில் பேராசிரியர் பூசி கணேசன் அவர்களைத்தான் சொன்னேன். ஏனென்றால் பாராட்டு என்றால் ஆத்மாவின் அடித்தளத்திலே இருந்து வர வேண்டும். வெறுமனே உதட்டளவிலே ஆகா ராமச்சந்திரனை மாதிரி ஒரு பேச்சாளர் இந்த உலகத்தில் உண்டா, பிரமாதம், ஆகா ஓஹோ, அப்புறம் கீழே இறங்கி ஸ்கூட்டர் எடுக்க போகிற இடத்துல பேராசிரியர் ராமச்சந்திரன் உண்மையிலே அவ்வளவு பெரியவரான அவன் கிடக்கிறான் பொசகட்டவைய கழுதப்பேல். அவனுக்கு ஆங்கிலமும் தெரியாது, தமிழும் தெரியாது. அவனை போய் மேடையில் ஏற்றி பாராட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, கிறுக்கு பயில. அதே ஆள் தான் அங்கே மேடையில் வச்சு ஐயோ வானம் உயரமா, ராமச்சந்திரனுடைய புகழ் உயரமா என்று என்னிடத்திலே கேட்டால் வானம் உயரமல்ல, மலை உயரமல்ல, ராமச்சந்திரன் தான் உயரம் என்று சொல்வேன் அப்படின்னு பேசின பைய கீழே இறங்கி போய் அந்த பொசகட்ட பையன் லூசு பைய ஆத்மாவிலிருந்து பாராட்டுனா
அதான் கிண்ட்ரெட் சோல்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். ஒத்த உணர்வினர். நல்ல நண்பர்களும் ஒத்த உணர்வினராக இருக்க வேண்டும். கணவன் மனைவியும் ஒத்த உணர்வினராக இருக்க வேண்டும். அதனால்தான் கணவன் மனைவி உறவையே திருவள்ளுவர் நட்பு என்றார். எவனும் சிந்திக்கலை. எனக்கு தெரிய திருவள்ளுவர் முதலில் சிந்தித்தார், அதுக்கப்புறம் மகாத்மா காந்தி சிந்தித்தார். திருவள்ளுவர் தான் சொன்னார், உடம்பொடு உயிரிடை அன்ன மற்றன்ன மடந்தையொடு எம்மிடை நட்பு. உடம்பொடு, உடம்புக்கும் உயிருக்கும் என்ன தொடர்போ அந்த தொடர்பு தான் எனக்கும் என் மனைவிக்கும். உடம்பு போயிடுச்சுன்னா உயிருக்கு மரியாதை இல்லை, உயிர் போய்விட்டது என்றால் உடம்புக்கு மரியாதை இல்லை. அதுபோல உடம்பொடு உயிரிடை அன்ன மற்றன்ன, அந்த வழியிலே சிந்தித்த மகாத்மா காந்தி தான் சொன்னார், மனைவி என்பவள் உன்னுடைய ஜீவிய கால சிநேகிதி, லைஃப் டைம் ஃப்ரெண்டு. ஒரு லைஃப் டைம் ஃப்ரெண்டு மேடைக்கு வரையில் எந்திரிச்சு கும்பிடணுமா இல்லையா? இது ஏமா நான் எந்திரிச்சு கும்பிட்டோன்னா நீங்கள் எல்லாரும் கைதட்டி சிரிக்கிறீங்க. நீங்கள் வீட்டில் யாரும் மனைவி முன்னாடி உட்கார்றதே இல்லைங்கிறது எனக்கு தெரியும். ஜீவிகால சிநேகிதி சார். யூ ட்ரீட் யுவர் வைஃப் ஆஸ் யுவர் லைஃப்ஸ் ஃப்ரெண்ட். ஜீவியகால சிநேகிதின்னு சிந்திச்சதற்கு அடித்தளம் போட்டு கொடுத்தது யாரு? திருவள்ளுவர். உடம்போட உயிரிடை அண்ணன். அது மாதிரி நட்புனா அப்படி இருக்கணும். அந்த நட்பின் அடிப்படையில் அவர் என்னை பாராட்டினார். அப்புறம் என் பொண்ணு குரு ஞானாம்பிகா. சே, அந்த பேரே எனக்கு ரொம்ப பிடிக்கும். குருன்னா ஞானம் இருக்கணும், ஞானம் இல்லாமல் குரு இருக்கக்கூடாது. குரு அவங்க அப்பா அம்மாவை நான் கும்பிடுறேன், இந்த பேர் வச்சிருக்காங்க மத்தியா. ஒரு பெண் குழந்தை பிறந்தா அன்னைக்கு முந்தானத்து ஒரு குழந்தைகிட்ட கேட்டேன், பாப்பா வாட் இஸ் யுவர் குட் நேம் அப்படின்னு. சிஸ்ரியா. வாட் சிஸ்ரியா? ஐம் சாரி, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் ஆஃப் யுவர் நேம். நோ அங்கிள், நத்திங் ஸ்ட்ரேஞ்ச், சிசேரியனில் பிறந்தேங்கிறா. சிசேரியனில் பிறந்தா சிசிரியான்னு வச்சுருக்காங்க. அது வரைக்கும் நான் நசிரியா தான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பிள்ளை என்னடான்னா சிசிரியாங்க. பேர் எப்படி வச்சுருக்காங்க பாருங்க, குரு ஞான அம்பிகை. குருவால் கிடைத்த ஞானம், ஞானத்தால் கிடைத்த அம்பிகையின் பாதம். குரு ஞானாம்பிகா. அந்த பொண்ணு ஏதோ ஒரு வரலாறு மாதிரி டேட் வைஸா, ஐயா 2003 நம்ம பேசணும் இல்லையா, எனக்கு பேசணும், எனக்கு ஒரு கழுதையும் ஞாபகம் இல்லை, பேசணுங்கிற வரைக்கும் ஞாபகம் இருக்கு. 2003 பேசணும் இல்லையா, 2016 சாட்சியாவரம் பேசணும் இல்லையா. அந்த மழை பெஞ்ச அன்னைக்கு குடிகார பயலுக 2 பேர் குடிச்சிட்டு நிற்கிறான், கரண்ட் வேற போயிடுச்சுன்னு நாங்கள் சொன்னபோது, நீங்கள் எவ்வளவு பதர்னீங்க, உங்கள் அப்பா ஸ்தானத்தில் வச்சு என்ன பார்க்குறேயா, உங்களை பார்க்குறேயா அப்படின்னு சொன்னபோது எவ்வளவு நெகிழ்ச்சியாக இருந்தது. நான் இன்றைக்கு சொல்கிறேன், கபிலாவை வைத்து கொண்டு சொல்கிறேன், குரு ஞானாம்பிகாவை வைத்து கொண்டு சொல்லுகிறேன். எனக்கு 2 பசங்க, புரியுதுங்களா? அவங்க 2 பேரையும் நான் வளர்க்கலை, அவனுங்களா வளர்ந்தாங்க. நான் வளர்க்குறேன்டா உங்களைன்னு சொன்னாலும் அவன் என்ன சொல்லியிருப்பான், தட் இஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். எப்படி வளரணுங்கிறது எங்களுக்கு தெரியும், நீ என்ன பெரிய வளர்க்குறது,
ஆனால் ஒரு பொம்பளை பிள்ளை இப்போ கூட காரில் வரையில் என் மனைவி சொல்லி கொண்டு வந்தார்கள், ஒரு வீடுன்னு சொன்னால் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கணும்னாங்க. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, வருத்தப்படுறதுல அர்த்தம் இல்லை. இருந்தாலும் இளைஞர்களுக்கு பிரார்த்தனை செய்கிற போது ஒரு பையனும் ஒரு பொண்ணும் அல்லது 2 பொண்ணாக இருந்தால் கூட பரவாயில்ல, சொன்னபடி கேட்குங்க. பாப்பா சண்டை கண்ட போகிற வழியில் சண்டைன்னு நடந்துன்னா அந்த இடத்துல நிற்காத பாப்பான்னா அப்படியே ஒப்ளைஜ் பண்ணுவா பொம்பளை பிள்ளை. நம்ம பையன் போகிற வழியில் சண்டை எதுவும் இருந்தால் அந்த இடத்துல நிற்காதப்பா அப்படின்னா சரிப்பான்னு சண்டையை இழுத்துட்டு வருவான். என்னடா சண்டையை இழுத்துட்டு வரேன்னு, நீ என்னப்பா சொன்ன? சண்டை நடக்கிற இடத்துல நிற்கக்கூடாதுன்னு தானே சொன்ன, சண்டையை இழுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்லல பசங்க. என் பையன்லாம் அப்படி தானே. சடார்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணுறான், ஆஸ்திரேலியாவில் வேலை பார்த்துட்டு இருந்தோம். டாடி ஐ லவ் அன் ஆஸ்திரேலியன் கேர்ள், ஒரு ஆஸ்திரேலியா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு வார்த்தை மறு வார்த்தை சொல்லலையே, ஓகேன்ட்டேன். சத்தியமாக சொல்கிறேன். ஏன் நான் போய் அவனை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கெலாம் ட்ரை பண்ணக்கூடாது. அந்த கபிலா சொன்ன மாதிரி அந்த காலம்லாம் மலையேறி போயிடுச்சு. எங்கள் அப்பா முன்னாடி எனக்கு 62 வயசு ஆகிற போது கூட எங்கள் அப்பா முன்னாடி நான் நின்று பேச மாட்டேன். அவருக்கு 82 வயசு 90 வயசு இருக்கிறதில்ல, எனக்கு 62 வயசு. உட்கார்றாம்பார், நின்று தான் பேசுவேன். என்ன கேட்குறாரோ அதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு நகண்டுருவேன். இப்போது பையன் அப்பா தோள் மேலே கை போட்டுக்கிட்டு, எப்பா உங்களுக்கு நயன்தாரா பிடிக்குமா சமந்தா பிடிக்குமா அப்படின்னா, சரி அப்போ இவர் நல்ல தகப்பனாக இருந்தால் என்ன சொல்லணும்? டோன்ட் ஆஸ்க் ஸ்டூபிட் கொஸ்டின்ஸ் அப்படி சொல்லணுமா இல்லையா? பையன்கிட்ட இவர் திரும்பி பார்க்குறார். ஏன்னா அந்த விசினிட்டியில் மனைவி நிற்கிறாளான்னு பார்த்துட்டு, அந்த பக்கத்தில் எங்கனையாவது மனைவி இருக்கிற அந்த அம்மா கிச்சனில் ஏதோ சாம்பார் வச்சுக்கிட்டு இருக்கு, சமந்தா தான்டா. உடனே மகன், எனக்கு சமந்தா பிடிக்காது, நயன்தாரா தான் பிடிக்கும். அப்பாவும் பிள்ளையும் உருப்படுங்கிறீங்க, இல்லை அந்த குடும்பம் தான் விளங்குங்கிறீங்க. எங்கள் அப்பா முன்னாடி நின்று பேச மாட்டேன். இப்போலாம் அப்பா ஐ வாண்ட் டு மேரி அன் ஆஸ்திரேலியன் கேர்ள், ஓகே கேரி ஆன். ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, 20 வருஷம் 30 வருஷம் கழித்து நான் தான் அன்னைக்கு சின்ன பிள்ளைத்தனமாக உங்கள்கிட்ட சொன்னேன், நீங்களாவது எனக்கு அறிவுரை சொல்லி திருத்திருக்கலாமே அப்படிலாம் என்கிட்ட வந்து நிற்கக்கூடாது. திஸ் இஸ் யுவர் டெசிஷன், அதனோட விளைவுகளை பூரா நீ தான் பார்த்துக்கணும். புரியுதுங்களா நான் என்ன சொல்கிறேன்னு? புரியுதுங்களா? குழந்தைங்க அப்படி ஆயிட்டாங்க. பசங்க, குறிப்பாக பசங்க. நான் இங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு செய்தி சொல்லிடுறேன். பசங்க யாராவது இருந்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, இங்கிலாந்துன்னு நீங்கள் படிக்கவோ வேலைக்கோ போனீங்கன்னா, அங்கே இருக்கிற பொண்ணுங்களை காதலிக்கணும்னு நினச்சிங்கன்னா 1க்கு 10 தடவை யோசிச்சுட்டு செய்யுங்க. ஏன்னா இப்போ அங்கே ஒரு கல்ச்சர் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறது. அந்த ஃபாரின் கேர்ள்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த இந்திய பசங்களை பார்த்து காதலிக்கிறதாக ஒரு மோகத்தை ஊட்டி கல்யாணமும் செய்து கொண்டு கரெக்டாக 2 வருஷத்தில் டிவோர்ஸ் கேட்குறா. சார் அது விளையாட்டு நகைச்சுவை சங்கமாக இருந்தாலும் சீரியஸ் மெசேஜாக சொல்கிறேன். 2 வருஷத்தில் டிவோர்ஸ் கேட்குறா. குழந்தை இருந்தால் ரொம்ப லாபம், சொத்து இருந்தால் அதை விட ரொம்ப லாபம். இந்த ட்ரெண்ட் இப்போ இன்டென்சிஃபை ஆகிக்கிட்டு இருக்குது. அதனால் நீங்கள் எந்த திசைக்கு வேலைக்கு போனாலும் எந்த திசைக்கு படிக்க போனாலும் இந்தியாவில் இருக்கிற பெண்களையே திருமணம் செய்து கொண்டு அவஸ்தைப்படுங்கள். ஏன்னா இந்தியன் அவஸ்தை இஸ் பெட்டர் தேன் ஃபாரின் அவஸ்தை. அதுக்காக தான் சொல்கிறேன்.
ஆனால் நான் கிராண்ட் பண்ணிட்டேன். ஆனால் என் பையன் ஆஸ்திரேலிய பொண்ணை கட்டிக்கிட்டதில் எனக்கு ஒரு பெரிய லாபம். ஏன்னா மாமியா மருமக சண்டை எங்கள் வீட்டில் கிடையாது. ஏன்னா என் மனைவிக்கு ஆங்கிலம் தெரியாது, அவளுக்கு தமிழ் தெரியாது. அந்த பொண்ணுக்கு அவள் அப்போ ஒரு 15 நாளைக்கு ஒருத்தர அங்கிள் ஐ வாண்ட் டு டாக் டு மை மதர் இன் லா. நான் ஓ நைஸ், வெரி நைஸ், கம் ஆன் கேரி ஆன் அப்படின்னு கை கட்டினேன். வேடிக்கை நடக்க போதில்ல. ஆண்டி ஹவ் ஆர் யூ? எஸ் ஐ ஆம் யூ. அவ அதுல ஒரு பிலாசபியை பிடிச்சா. யார்? என் மருமக. இவ தெரியாம என்னமோ வளர்ற. அவர் சொன்னார்ல ஆங்கிலத்தில் தப்பு தப்பா பேசிடுவாங்க அப்படின்ட்டு. ஹவ் ஆர் யூனா எஸ் ஐ ஆம் யூ அப்படின்னு இவ சொல்ல அந்த பிள்ளைக்கு சந்தோஷம். ஓ மை மதர் இன் லா ஐடென்டிஃபைஸ் ஹெர்செல்ஃப் வித் மீ. அதாவது எஸ் ஐ ஆம் யூனா என்ன அர்த்தம்? நான் தாண்டி நீ அப்படின்னு ஒன்று அந்த பொண்ணுக்கு. ஆகா என் மாமியா நான் தான் நீன்னு சொல்லிட்டாங்களே. இது விவரம் இல்லாமல் நடந்த தத்துவம். பெண் குழந்தை இருந்ததுன்னா நம்ம சொன்னதை கேட்கும். அதுலேயும் இப்போ கொஞ்சம் மாற்றம் வந்துக்கிட்டு இருக்கு, அதையும் சொல்லணும்ல. பொம்பளை பிள்ளைகளும் இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி ஷட் அப். யார? அப்பாவை. அது இருக்கு. ஆனால் ஒரு 80% வரைக்கும் இப்போ வரைக்கும் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் பொம்பளை பிள்ளைங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அடக்க ஒடுக்கமாக இருக்கிறாங்க. இப்போ கபிலாலாம் வந்து நின்று பேசுகிற போது ஒரு அழகாக அமைதியாக அமெரிக்கையாக அப்படி நின்று பேசுனாங்க பார்த்தீங்களா நம்ம குரு ஞானாம்பிகா. அதனால் இந்த பிள்ளைகள் நல்லா பேசி உயரத்துக்கு வருவதை பார்க்கிற போது ஒரு தகப்பனாக நான் மகிழ்கிறேன். ஏன்னா பாரதிக்கு பசங்க கிடையாது. அவன் என்ன உருகி உருகி எழுதியிருக்கிறான் பாருங்க. மெச்சி உனை ஊரார் புகழ்ந்தால் என் மேனி சிலிர்க்குதடின்னு நான் பாருங்க. நீங்கள் அந்த வரியை நீங்கள் ராத்திரி ஒரு படுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் மட்டும் தனியாக உட்கார்ந்து எல்லாரும் தூங்கின பிறகு அந்த வரியை ஆத்மாவை வச்சு வாசிச்சு பாருங்க. மூளையை வச்சு வாசிக்காதீங்க, மூளையை வச்சு வாசிக்காதீங்க, ஆத்மாவை வச்சு வாசிச்சு பாருங்க. மெச்சி உனை ஊரார் புகழ்ந்தால் என் மேனி சிலிர்க்குதடி அப்படின்னு சொல்லி பாருங்க. ஒரு பொம்பளை பிள்ளைய இதை விட உச்சத்தில் வச்சு பாராட்ட வேற எவனாலையும் முடியாது. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடின்னு எழுதுனான். அப்போ அந்த பொம்பளை பிள்ளைய எப்படி உள்ளங்கையில் வச்சு தாங்கி இருக்கிறான் பாரதி. அதெல்லாம் ஒரு பொம்பளை பிள்ளை. இவங்கெல்லாம் பேசுகிற போது என் பிள்ளைங்க, எனக்கு பொம்பளை பிள்ளைங்க இருந்து என்னை பாராட்டினா எப்படி இருக்குமோ அப்படி உணர்ந்தேன். அதனால் நம்ம கபிலா, குரு ஞானாம்பிகா எல்லாருக்கும் என்னுடைய மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வார்த்தைகளுக்குள்ளே இவ்வளவு வாஞ்சையை வைக்க முடியுமா? வைக்க முடியும் என்று 3 பேரும் நிரூபித்திருக்கிறார்கள். பூசி கணேசன் ஐயா, குரு ஞானாம்பிகா, கபிலா 3 பேரும் பேசிய பேச்சுகளிலே வெறும் வார்த்தை அல்ல, வாஞ்சையினுடைய அடையாளமாக வார்த்தைகள், அன்பினுடைய அடையாளமாக வார்த்தைகள். அதுவும் பூசி கணேசன் ஐயா சொல்லுவோம், இவர் காகம் உட்காருகிற சிலை அல்ல, மேகம் உட்காருகிற சிலை. ரெண்டும் மேகமோ காகமோ என் சிலையில் உட்கார்ந்தா உட்கார்ந்தது தெரியாது. நம்ம சிலையை கருப்பாத்தானே செய்வாங்க. ஒருவேளை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் சிவப்பாக செஞ்சாலும் செய்வாங்க. கருப்பாக தானே செய்வேன். கருப்பாக செஞ்சால் கருப்பாக இருக்க மேகம் வந்து என் மேலே உட்கார்ந்தா என்ன, கருப்பாக இருக்கிற காகம் வந்து உட்கார்ந்தா என்ன? அவர் சொல்ல வந்தது என்ன தெரியுமா? மேகம் என்பது உயர்வின் அடையாளம்,
காகம் என்பது தாழ்வின் அடையாளம், உயரமான சிந்தனைகளை சொல்லுவார். அது எவ்வளவு கவித்துவமாக சொல்கிறார் பார்த்தீங்களா அது. அப்புறம் இந்த ஆங்கிலத்தில் என் பையன் என் மாணவன் எழுதின லீவ் லெட்டர் ஒன்று சொன்னார் பாருங்க, அதில் அவர் ஒன்று விட்டுட்டார். அவன் என்ன எழுதுனா, as I am suffering from my brother's marriage, அவர் சொன்னது I grant you leave for 2 days அப்படின்னு பிரின்சிபாலுக்கு இவன் லீவு கொடுக்குறான். ஆக்சுவலாக அவன் என்ன எழுதியிருந்தான்னா, as I am suffering from my brother's marriage, I humbly request you to leave the college. அதுதான் அவன் உண்மையாகவே எழுது. ஏன்னா என்கிட்ட படித்த பையன்ல. பிரின்சிபல் என்னை கூப்பிட்டு திட்டுறார். வாட் நான்சென்ஸ், வாட் இஸ் திஸ்? நீ தானே இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குற, என்னையா எழுதியிருக்கிறான்? ஒரு நாலு வார்த்தை இங்கிலீஷில் ஒழுங்காக தெரியல. ஹீ வாண்ட்ஸ் மீ டு லீவ் த காலேஜ். நான் யார் யார் கால கையெல்லாம் பிடிச்சி பிரின்சிபல் ஆனேன்னு எனக்கு தான் தெரியும். இந்த பேர் சும்மா ஒரு கடிதாசில் போ, காலேஜை விட்டு போங்கிறான். வடிவேலு சொன்ன பாருங்க, உங்களை சொல்லலை, அந்த பயலை சொன்னேன். நான் உனக்கு வாடா, ஏன்டா இந்த மாதிரி இப்படிலாம் எழுதுற? என்கிட்ட காட்டிட்டு கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துருக்கலாம். என்னடா எழுதுற? சஃபரிங் ஃப்ரம் ஹெட் ஏக், சஃபரிங் ஃப்ரம் ஸ்டமக் பெயின், ஓகே. இது என்னடா சஃபரிங் ஃப்ரம் பிரதர்ஸ் மேரேஜ்னா? சார், ஐ ஆம் ரியலி சஃபரிங் ஃப்ரம் மை பிரதர்ஸ் மேரேஜ் சார். என்னடா அப்படின்னா, என்னடா சார், ஒரு பொண்ணை நான் உயிருக்கு உயிராக நேசித்தேன் சார். அந்த பொண்ணை எங்கள் அண்ணனுக்கு பேசி முடிச்சுட்டாங்க சார். இப்போ எங்கள் அண்ணன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறான் சார். இப்போ என் காதலி எனக்கு அண்ணி ஆக போகிறா சார். இப்போ சொல்லுங்கள் சார், am I not suffering from my brother's marriage? அண்ணா நாங்கள் எஸ் 10%, ஓகே, ஆமாம், யூ ஆர் ரியலி சஃபரிங். சரி, நீ சஃபரிங் சரிடா. ஒய் ஷுட் த பிரின்சிபல் லீவ் த காலேஜ்? அவர் பிரின்சிபாலாக இருக்கிற காலேஜில் மாணவனாக இருக்கிறன்னா வேதனையில் இருக்கையில் அவர் என்ன பிரின்சிபலாக இருந்து கிழிக்க போகிறாரு? போச்சொல்லியா? அப்படி நிறைய எழுதுவானுங்க. என்கிட்ட வேலைக்கு சேர்ந்து 30வது நாளோ 40வது நாள் டு யூ ஃபாலோ மீ அப்படின்னு பசங்கள்கிட்ட. எஸ் சார், வி வில் அப்படின்னா. டென்ஸ் சிக்கலாக இருக்க. டூ யூ ஃபாலோ மீ அப்படின்னு நான் கேட்குறேன். அப்படின்னா பாடத்தை கவனிக்கிறீங்களா, நான் சொல்கிறது புரியுதா அப்படின்னு அர்த்தம். ஒரு பையன் இருந்துருச்சு, எஸ் சார் வி வில் அப்படிங்கிறான். வாட் யூ மீன் பை த ஒய் டு யூ யூஸ் ஃபியூச்சர் டென்ஸ்? அண்ணா, நான் காலேஜ் முடிஞ்சு ஸ்கூட்டரில் வீட்டுக்கு போகிறேன்ல, பின்னாடியே வராங்க. அதான் டூ யூ ஃபாலோ மீனா எஸ் வி வில் ஃபாலோ யூன்னு ஏன் பின்னாடியே வரான். ஏ வாட் ஆர் யூ டூயிங்னா வி ஆர் ஃபாலோயிங் யூ. அந்த அர்த்தத்தில் சொல்லலடா, இப்படி இருப்பான். கரெக்டாக 3வது நாள் வேலைக்கு சேர்ந்து 1970 வேலைக்கு சேர்ந்து 3வது நாள் ஒரு வகுப்புக்கு போகிறேன். அந்த வகுப்பில் கிளாஸ் முடிச்சுடுறேன். ஏன்ட்ட பூச்சி கணேசன்ட்ட எல்லாம் என்ன ஒரு சிக்கல்னா, நாங்கள் ஒரு இலக்கியம் நடத்தினா, அந்த இலக்கிய நாடகமோ கதையோ நாவலோ நடத்தினா அதில் வர்ற பாத்திரமாகவே நாங்களே மாறிடுவோம். கிங் லியர்னா நான் தான் கிங் லியர், மெக்பத்னா நான் தான் மெக்பத். அப்படியே உணர்ச்சிகரமாக செத்தா சாவுற மாதிரிலாம் அப்படிலாம் நடித்து கிடிச்சு நடத்துவோம். நடத்தி முடிச்சுட்டு எனி டவுட்ஸ் அப்படின்னு. சார் ஐ காட் ஏ டவுட் சார். ஒரு பையன், சார் உன் அறிவு தாகத்தை நினச்சா எனக்கு புல்லரிக்குதுப்பா. வாட் இஸ் யுவர் டவுட்? எப்போ சார் ரிட்டையர் ஆவீங்க? 3வது நாளுங்க. எத்தனை வருஷம் சர்வீஸ் இருக்குது, நான் எவ்வளோ நம்பிக்கையோடு அந்த வேலைக்கு போயிருக்கேன். 3வது நாளில் எப்போ ரிட்டையர்மெண்ட்டுங்கிறான்.
அப்போ அவனுக்கு எவ்வளவு வேதனையை நான் கொடுத்துருந்தா அவன் அப்படி கேட்டிருப்பான். இப்போ நம்ம தலைப்புக்குள்ளே வர்றோம். தலைப்புன்னு ஒன்று கொடுத்தோம்ல, அது என்ன? மகிழ்ச்சி மந்திரம். மகிழ்ச்சி மந்திரத்தில் முதல் மந்திரம் இதுதான். ஒன்று சொல்லிடுறேன், ஏன்னா தலைப்பே பேசலைன்னு வந்துடக்கூடாது. அது இந்த காலத்தில் தலைப்பு பேசணும்னு அவசியமும் கிடையாது, ஆனால் தலைப்பு பேசணும். வேத மந்திரம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியாது, தெரியுமா? எல்லாருக்கும் தெரியக்கூடாதுன்னு வேற ஒரு சட்டம் வச்சுட்டாங்க. வேத மந்திரம்னா அது ஒரு புனிதமானது, அது செக்டுக்கு தான் தெரியும்ட்டான். வேத மந்திரம் காயத்ரி மந்திரம். காயத்ரி மந்திரம் இஸ் த மோஸ்ட் எஃபெக்டிவ் மந்திரம். வேத மந்திரங்கள்லேயே ரொம்ப பவர்ஃபுல் மந்திரம் எது? காயத்ரி மந்திரம். அதை விட பவர்ஃபுல் மந்திரம் ஒன்று இருக்கு, தலையணை மந்திரம். ராத்திரி ஒரு 10-11 மணிக்கு எல்லாரும் சாப்பிட்டு படுத்த பிறகு கணவனும் மனைவியும் அவங்க ரூமுக்குள்ளே போய், அந்த காலத்தில் எங்கள் தாத்தா காலத்துல எல்லாம் வெத்தலை மடித்து எங்கள் தாத்தா சொல்லி சொல்லி அழுவார். அவர் வயசான ஒரு எட்ட சொல்லி சொல்லி தோளில் படுத்து அழுவார். டேய் பேராண்டி, என்ன தாத்தா உங்கள் பாட்டி என்ன பண்ணா தெரியுமா? நான் ஒன்று சொல்லுவேன், நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாதும்பா. அப்படி சொன்னான்னா ஏதோ தப்பாக சொல்ல போகிறான்னு அர்த்தம். அவதாண்டா எனக்கு வெத்தலை மடக்கி கொடுப்பா. அந்த காலத்தில் சாப்பிட்ட உடனே வெத்தலை போடுவாங்க. இப்போ எல்லாரும் சாப்பிட்ட உடனே மாத்திரை போடுறோம். சாப்பிட்ட உடனே டப்பா நிறைய மாத்திரை வச்சுருக்காங்க. ரயில்ல எல்லாம் ட்ரெயின்ல எல்லாம் வரையில் பார்த்தோம்னா எல்லாரும் சாப்பிட்றான், வயசானவங்களாம் சாப்பிட்றான். சாப்பிட்ட உடனே டபார்னு பெட்டியை திறக்கிறான், மாத்திரை உள்ளங்கை நிறைய காபாக். உங்கள் பாட்டி தாண்டா எனக்கு வெத்தலை மடக்கி கொடுப்பா. வெத்தலை எடுத்து நல்லா தடவி இப்படி கவுத்தி போட்டு என்னை பார்த்து மொதல் நாள் கேட்டா, மொதல் நாளுங்கிறது ஞாபகம் வச்சுங்க, மொதல் ராத்திரி மொதல் நாள் கேட்டா நரம்ப எடுத்துறவான்னு. நான் வெத்தலை நரம்புன்னு நினைச்சு சரின்னு சொல்லிட்டேன்டா. அன்னைக்கு குனிஞ்சவன் தான்டா, நரம்பு எடுத்துட்டாடா. இது இது எதுக்கு வந்தது இது? இதுதான் வந்து தலையணை மந்திரம். மோர் எஃபெக்டிவ் தேன் காயத்ரி மந்திரம். அதனால் நீங்கள் அதுக்காக மனைவி பேச்சை கேட்காமலும் இருக்கக்கூடாது, மனைவி பேச்சை கேட்கலாம். இவர் எங்கள் ஐயா டெல்லி கணேஷ் நல்லா சொன்னார், பூசி கணேசன் ஐயா. ரொம்ப தன்மையான மனிதர், யார்கிட்டையும் இயல்பாக பேசுவார். யார்கிட்டையும் இயல்பாக தான் நடிகர். எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது, அவரை நடிக்க வைக்கணும்னு ஒரு டைரக்டர் முடிவு பண்ணார்னா அவருக்கு செலவே கிடையாது. ஒரு பனியனும் ஒரு வெள்ளை வேட்டியும் இருந்தால் போதும், அதான் அவர் காஸ்டியூம். எந்த ரோலும் ஃபிட் ஆகும். அது குறிப்பாக அந்த சிந்து பைரவியில் அந்த மிருதங்க வித்வானா வந்து குடிப்பழக்கம் இருக்கிறதுனால சிவகுமார் விலைக்கு வச்சுருவார். அது வந்து அவர் சொல்கிறாரு, ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, நீ அவர் வீட்டு வாசலில் வந்து உட்காந்து, டைரக்டர் சொல்லியிருக்கார் பாலச்சந்தர், நீ அவர் வீட்டு வாசலில் வந்து உட்காந்து மிருதங்கம் வாசிச்சுக்கிட்டே பேசணும் அப்படின்ட்டு. டெல்லி கணேஷ் ஐக்கியூ அதிகம், அவர் கேட்டிருக்காரு, மிருதங்கம் வாசிச்சுக்கிட்டே வசனம் பேசினா வசனம் கேட்காதே, மிருதங்க சத்தம் தானே இருக்கு. ஓ அப்படி ஒன்று. அப்போ என்ன செய்யலாம்? ஒன்று செய்வோம், கொஞ்ச நேரம் எஃபிஷியண்ட்டாக மிருதங்கம் வாசிக்கிறேன், அப்புறம் ஒரு 2 டைலாக் பேசுகிறேன், அப்புறம் மறுபடியும் வாசிக்கிறேன். அப்போ பாலச்சந்தர் சொன்னாரா, கணேஷ் இது ரொம்ப நல்லா இருக்கடா, இப்படியே வச்சுக்குவோன்னாரான்.
ஒரு மிகச்சிறந்த டைரக்டருக்கு ஆலோசனை சொல்ல வல்லவர் டெல்லி கணேஷ். அவர் சின்ன சின்ன ரோல் செஞ்சாலும் செம்மையா செஞ்சார். பெரிய பெரிய ரோல் செஞ்சா யாரு? அவரும் ஒன்று சொன்னார். என்கிட்ட ரொம்ப நாள் பேசிக்கிறார், ஃபோன்லாம் பேசுவார், சில டிப்ஸ்லாம் கேட்பார். இந்த முதல் ராத்திரி எங்கள் தாத்தாவுக்கு வந்த மாதிரி அவர் முதல் ராத்திரியை பற்றி சொன்னார். என்ன நடந்திருக்கு? ஒரு வல்லநாடு மாமனார் வீட்டில் அது அந்த முதல் ராத்திரி அன்னைக்கு அவங்க போய் தங்க வேண்டிய அந்த அறையில் ஃபேன் இல்லை. அந்த காலம். உடனே ஒரு டெல்லி கணேஷ் சித்தப்பா, அது என்ன என் பிள்ளைக்கு வந்து ஃபேனு கூட இல்லாத ஒரு ரூமை ஒதுக்கி இருக்கிறீங்க, ஃபேன் இல்லாத ரூமுக்கு அவன் போக மாட்டான். இவர் என்கிட்ட சொல்றாரு, நான் போகணுமா வேண்டாமான்னு இவரா தீர்மானிக்கிறது? இது மேலே பொண்ணு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு, ரூமில் மேலே பொண்ணு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு, பால் சம்பளம் அது. இவ போகக்கூடாது, போக மாட்டான் என் சித்தப்பா. அப்படின்னு இவர் மேலே போயிருக்கார். இவருக்கு என்னன்னா ஒரு சின்ன லைட்டாவது ரூமில் இருக்கணுமா, இல்லைன்னா தூக்கம் வராதான். இப்போ இறந்து போகிற வரைக்குமே அப்படித்தானா. அந்த ரூமில் போனால் லைட் இல்லையா, கருங்கும்முன்னு இருக்கான், ரொம்ப இருட்டாக இருக்கு. ஐயோ எனக்கு பயமாக இருக்குமே அப்படின்னு கதவை திறந்துக்கிட்டு வெளியே வந்திருக்காரு. அந்த ரூம் வாசப்படியில் அவர் மச்சினை உட்கார்ந்துருந்துருக்கான். இவர் கேட்டாராம், ஏன் மாப்பிள்ள நீ எதுக்கு இங்கே உட்கார்ந்துருக்கிற? இல்லை மாமா, அந்த ரூமுக்கு கதவுல தாழ்பா கிடையாது, அதனால எங்கள் அப்பா தான் சொன்னார், அவங்க ரெண்டு பேரும் வெளியே வர்ற வரைக்கும் நீ காவலாக வாசலில் உட்காந்துருன்னு. சார் இதில் இது அவர் சொன்னபோது நான் என்ன ரசித்தேன்னா, அப்படி ஒரு இழை பிசகுச்சுன்னா வக்ரமாயிரும் இந்த செய்தி. ஒரு இழை பிசகுச்சுன்னா ஒரு வார்த்தை தப்பாக வந்து விழுந்துன்னா ஆபாசமாயிரும். ஆபாசமாக வல்ல, வக்ரமாக வல்ல ஒரு செய்தியை நகைச்சுவையாக சொல்ல வல்லவர் டெல்லி கணேஷ். புரியுதுங்களா? அவருக்கெல்லாம் நம்ம நினைச்சு பார்த்து, அவரெல்லாம் மரித்து விட்டார் என்று சொல்வதில் அர்த்தமே கிடையாதுங்க. கலைக்கு மரணம் இல்லை என்றால் கலைஞனுக்கும் மரணம் இல்லை. பேசிட்டு போகலாம். மகிழ்ச்சி மந்திரத்தில் நம்பர் 1 எப்போ சார் ரிட்டையர்மெண்ட்னு கேட்டானா, உங்களை யார் டென்ஷன் படுத்தினாலும் நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. இதான் மகிழ்ச்சி மந்திரம் 1. உங்களுக்கு டென்ஷன் பண்ணணும்னே வருவானுங்க, டென்ஷன் ஆகாதீங்க, கூலாக இருங்க, கலெக்டடாக இருங்க, காமாக இருங்க, அமைதி பேலன்ஸ்டாக இருங்க. என்னை இரிட்டேட் பண்ணுறதுக்கு தான் அவன் கேட்குறான். சார் எப்போ சார் ரிட்டையர்மெண்ட்டு? அது கேட்கல, கிண்டலு கேலி. சார் எப்போ ரிட்டையர்மெண்ட்டு அப்படிங்கிறான். நான் என்ன பண்ணேன், அதான் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு. சார் இன்னைக்கு இருக்கிற டீச்சர்ஸுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லாட்டாலும் பரவாயில்ல, எது இருக்கணும்? ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும், சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கணும். ரகு என்ன கேட்ட? சார் எப்போ ரிட்டையர்மெண்ட்டுன்னு கேட்டேன் சார். செகண்ட் இயர் தானே நீ? ஆமாம் சார் செகண்ட் இயர் தான். ஃபஸ்ட் இயர் சப்ஜெக்ட்ஸ் எத்தனை அரியர்ஸ் வச்சுருக்க? அப்படின்னா சார் 4 சப்ஜெக்டில் அரியர் இருக்குது சார். எப்போ அந்த 4 சப்ஜெக்ட் அரியரையும் நீ கிளியர் பண்ணுறியோ அப்போ தான் நான் ரிட்டையர் ஆவேன். அவன் ஃப்ரெண்டே துள்ளி குதிச்சு எந்திரிச்சு சொல்லிட்டான், சார் உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது சார், நீங்கள் சிரஞ்சீவி சார். என்னைக்கு இவன் கிளியர் பண்ண? டென்ஷன் ஆகாதீங்க, மேனேஜ் பண்ணுங்க. ஒரு சிச்சுவேஷனை மேனேஜ் பண்ணுறதுல தான் மகிழ்ச்சி இருக்குது.
எந்த சிச்சுவேஷனும் நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரியே வராது. வருமா? வாழ்க்கையில் நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரியே எல்லாம் நடக்குமா? நடக்காது. ஒரு பஸ்ஸில் ஏறி போனால், சார் எனக்கு ஒரு பெரிய வேதனை, பஸ்ஸில் தான் முதல்ல பிரயாணம், இப்போ முடியலை, இப்போ L4 L5 பிரச்சனை தான், உட்காந்து பேசுகிறேன். அதனால் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டார். இன்றைக்கி அந்த டாக்டர் பிரகாஷ் பார்க்குற போதே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இப்போ இருமல் இல்லாமல் பேசுகிறேன்னா அவர் கொடுத்த சில மாத்திரைகள் தான். காலையில் வரையில் பயங்கர சளி, பயங்கர இருமல். நான் தனபால்கிட்ட சொன்னேன், யாராவது ஒரு இஎன்டியை பார்க்கணும் அப்படின்னு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இஎன்டிலாம் கிடைக்க மாட்டார், எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்கிறார். நிஜமாவே டாக்டர் அப்படின்னு. எப்படி? நிஜமாவே டாக்டர் அப்படின்னு. அவர்கிட்ட ஃபோனில் தான் சொன்னார். அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன், அதை எப்படி சாப்பிட்ணுங்கிற அந்த முறை எல்லாத்தையும் டைப் பண்ணி அனுப்பிச்சிட்டார். இப்போ அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ்லாம் போட்டு தான் இப்போ இருமல் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கேன். அதில் தேங்க்ஸ் டு டாக்டர் பிரகாஷ். பஸ்ஸில் போனால் அந்த காலத்தில் பஸ்ஸில் தான் போவோம். நான் பூசிகாலம் கிராமமாக போய் தமிழை எப்படியோ வளர்த்துறணும்னு முயற்சி பண்ணோம். நாங்கள் முயற்சி பண்ண தமிழ் அழிஞ்சிக்கிட்டே வந்தது. நாங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ. இல்லைன்னா தமிழ்தாய் வாழ்த்து, தமிழ்தாய்க்கு இப்படி ஒரு கொடுமையா? வார்த்தையை விட்டுட்டாங்கிறாங்க, வரியை விட்டுட்டாங்கிறாங்க. நான் கூட இந்த ரெக்கார்டில் போட்டால் பல பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் சொல்லியிருக்கேன், தேசிய கீதத்தையும் தமிழ்தாய் வாழ்த்தையும் ரெக்கார்டில் போடாதீங்க, நீங்களே பாடுங்க, மனசுலேருந்து பாடுங்க, அடியாளத்துலேருந்து பாடுங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்போ நான் மாற்றி சொல்கிறேன், தயவுசெய்து பாடாதீங்க, ரெக்கார்ட்லேயே போடுங்க. ஏன்னா ரெக்கார்டில் போட்டிங்கன்னா பிரச்சனையே வராதுல்ல. இதனால் அது, அதனால திடீர்னு தமிழ் மேலே பற்று வந்துடுது. திடீர்னு விடுங்க, அதுக்கு அல்லது அரசியலாயிரும், விடுங்க, நமக்கு எதுக்கு அது. பஸ்ஸில் போனால் எனக்கு ஒரு துரதிர்ஷ்டம், நம்ம நினச்சதெல்லாம் நடக்காதுங்கிறதுக்கு மகிழ்ச்சி மந்திரம். டென்ஷன் ஆகிற சூழ்நிலையில் டென்ஷன் ஆகாதீங்க, இதான் மேஜர் மந்திரம். பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்தா என் துரதிர்ஷ்டம் என்ன தெரியுமா? நான் எப்போவுமே இந்த விண்டோ சீட்டில் தான் உட்காருவேன், எனக்கு பிடிக்கும். அந்த விண்டோ சீட்டில் உட்காந்து அது மழை, அதுவும் மழையெல்லாம் பெஞ்சதுன்னா அந்த மழைச்சாரல் மேலே படுற போது ஒரு சந்தோஷம் ஏற்படும். அது ரசிக்கிட்டே போவேன். இப்போ இந்த பிள்ளையும் அந்த எதையும் ரசிக்க மாட்டேங்குது. ஏறி ஏதாவது ஒரு சீட்டில் உட்காந்துட்டு உடனே செல்ஃபோன் எடுத்து எப்போ பார்த்தாலும் செல்ஃபோன். அது விண்டோ சீட்டு. எங்கள் குத்தாலத்தில், தென்காசி பக்கத்தில் குத்தாலத்தில் ஐந்தருவி நல்ல ஃபால்ஸ் விழுந்துட்டுருக்கு. ஒரு வேன் நிறைய பயலுவ வந்தான், காலேஜ் பசங்க ஒரு 20-25 பேர் வந்தான். இறங்குனான், குதிச்சான், தாவுனான். குரங்கு பூரா மலைக்குள்ளே போய் பதுங்கிருச்சு. எங்கள் குத்தாலத்தில் குரங்கு நிறைய இருக்கும். எங்கடா ஒரு குரங்கையும் காணோம்னா பயந்து போய் ஒதுங்கிருச்சு. ஆடுனா பாடுனா, மாப்பிள்ளனா மச்சானா மாப்சுனா அப்படின்னா இப்படின்னா. நான் எண்ணெயெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு ஐந்தருவியில் குளிக்கலாம்னு போனால் 2 பயலும் வந்து நம்ம மேலே முட்டுறான். நமக்கு வயசாகிட்டா தடுமாறுது. எப்பா பார்த்து போகக்கூடாதாப்பா அப்படின்னு நான் சொல்கிறேன். இங்கே எதுக்கு வந்தீங்க அப்படின்னு இங்கே பாருங்க, சேட்டை டென்ஷன் பண்ணுறான். இங்கே எதுக்கு வந்தீங்க? குளிக்க வந்தேன்டா. பார்த்து போய் குளியா, நிறைய தண்ணி விழுந்துக்கிட்டு இருக்கு, பார்த்து குளி, வயசாயிருச்சு. கவனம் இல்லாமல் குளிச்சேன்னா குளிப்பாட்டிடுவாங்க. என்ன சொல்கிறேன்? இல்லை, அவன் என்ன சொல்கிறான்? இந்த வயசில் நீ குளிச்சு உயிரோடு இருக்க போறியாங்கிறான்.
இங்கிட்டு கூச்சான் அங்கிட்டு கூச்சான், தண்ணி அப்படி தும்மு தும்முன்னு விழுந்துக்கிட்டு இருக்கு. 20 நிமிஷமா ஆடுனான், பாடுனான், கத்துனான், செல்ஃபோனில் செல்ஃபி எடுத்தான், ஃபோட்டோ எடுத்தான். ஒரு பயலும் குளிக்காமலே போயிட்டாயா. சரி, அருவிக்கு வந்தால் குளிக்கிறதுக்கு தானடா வரணும். அருவிக்கரைக்கு வந்துட்டு குளிக்காம போயிட்டான், செல்ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துட்டு. இந்த காலத்து இளைஞர்களுக்கு நிஜங்களை விட நிழல்கள் போதும் என்ற தீர்மானம் பண்ணிவிட்டார். இது டென்ஷன் பண்ணுறான். பஸ்ஸில் யாருன்னா என் துரதிருஷ்டம் குண்டா ஒரு ஆள் வந்து உட்காந்துரும். 2 பேர் உட்கார்ற சீட்டில் உட்காந்து, நான் விண்டோ சீட்டில் உட்காந்துருந்தேன். நான் இப்படி உட்காந்தா நல்லா குண்டா வந்து வரும். உட்காந்து டிக்கெட் எடுத்த அடுத்த 5 நிமிஷம் தூங்குவான். மொத்த வெயிட்டையும் என் மேலே போடுவோம். நம்ம ஒரு 68 கிலோனா அவன் ஒரு 130 கிலோ, மொத்தத்தையும் போடுவோம். நமக்கு தான் வலிக்கும். லேசா அண்ணே கம்பியில் படுத்து தூங்குங்கண்ணே அப்படின்னா ஒரு மழை பெய்யுங்கிற, மழை பெய்யுமா என்னன்னே சொல்றீங்க? ஏண்டா ஒருத்தன் தூங்குறதுக்கு ஒரு கொஞ்ச நேரம் உன் தோலை கொடுக்க கூடாதா? அப்ப மனிதாபிமானமே இல்லாத நாட்டில் எப்படிடா மழை பெய்யுங்கிறா? எப்படி மனிதா அவன் அந்த தடியனை தாங்கிக்கிட்டு போறதுக்கா எங்க அம்மா என்னை பெத்தா? இல்லை, எங்க அம்மா என்ன பெத்தது இந்த தடியனை தோளில் தாங்கிக்கிட்டு போறதுக்கா? அவன் சொல்றான் தத்துவம். ஒரு 4 தடவை 5 தடவை இப்படி அனுபவப்பட்ட உடனே நான் ஒரு தீர்மானம் பண்ணேன். என்ன தீர்மானம் பண்ணேன்? இந்த மாதிரி ஒரு கர்ச்சீஃப் வச்சு ஒரு கர்ச்சீஃப் எடுத்து விண்டோ சீட்டில் நான் உட்காந்துக்குவேன். ரைட் சைடில் கர்ச்சீஃபை போட்டுருவேன். அது குண்டா ஒரு ஆள் வருவான். ஆள் வருதா? வருதுன்னு சீட்டு போட்டிருக்காங்கல்ல, ஆள் வருது. ஒன்று போய் வேற எங்கேயா உட்காந்துருவோம். அடுத்து ஒரு குண்டா ஒரு ஆள் வருவான். ஆள் வருதுன்னு எல்லா சீட்டு ஃபுல்லாகிருச்சு. எல்லா சீட்டு ஃபுல்லான உடனே அங்கே பார்த்தா முன் வாசல்லேருந்து ஒரு ஒல்லியாக ஒரு பையன் ஏறுறான். ஏறி சீட்டு இருக்கான்னு தேடுறான். சீட்டு இல்லை. நான் இன்னைக்கு நம்ம நிம்மதியாக பிரயாணம் பண்ணலாம். தம்பி, என்ன அங்கிள் சீட் இருக்கு? தேங்க்யூ அங்கிள். விறுவிறுன்னு வந்தான். வந்துட்டு கர்ச்சீஃப் எடுத்து என்கிட்ட கொடுத்தான். கொடுத்துட்டு பின் வாசலை பார்த்து, மாமா இங்க சீட் இருக்கு மாமா, வாங்க வாங்க வாங்க. திரும்பி பார்க்குறேன், இவ்வளோ சைஸில் ஒரு ஆள் வர்றா. நான் என்ன புரியுதுங்களா? நான் என்ன சொல்ல முடியுங்களா? நாம் நினைக்கிற மாதிரிலாம் நடக்காது லைஃப்பில். டென்ஷன் ஆகக்கூடாது. அன்னைக்கு நம்ம அவனை தாங்கிட்டு போகணும்னு தலையில் எழுதி. புரியுதுங்களா? இது மந்திரம் 1. ஒரு 3 நாள் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். மந்திரம் 1, டென்ஷன் ஆக்குற மனிதர்களுக்கு மத்தியில் நீங்கள் டென்ஷன் ஆகாதீர்கள். டென்ஷன் ஆகிற சூழ்நிலைகளிலும் நீங்கள் டென்ஷன் ஆகாதீர்கள். மந்திரம், மகிழ்ச்சி மந்திரம் 1. மகிழ்ச்சி மந்திரம் 2, கஷ்டங்களை எல்லாம் கவலைகளாக மாற்றாதீர்கள். கஷ்டம் வேற, கவலை வேற. கஷ்டம்ங்கிறது இப்போ வந்ததெல்லாம் கஷ்டம். எது இந்த குண்டா வந்து உட்கார்ந்தாம பாருங்க, அது கஷ்டம். கவலையா மாற்ற. இப்போ தலைவலிக்குதுன்னா கஷ்டம். தலைவலிக்குதுன்னா கஷ்டம். பிரெயின் கேன்சரா இருக்குமோன்னு பயந்தீங்கன்னா கவலை. தலைவலிச்சா அது இன்னும் ஒன்று டாக்டர் வச்சுக்கிட்டே சொல்லிடுறேன், ரொம்ப இந்த ஹெல்த் டிப்ஸ் எல்லாம் படிக்காதீங்க. என்ன விளையாட்டுக்கு சொல்லலைங்க, நிஜமாவே சொல்கிறேன். ஏதாவது ஒன்றுனா நீங்கள் நேரடியாக டாக்டரை போய் பார்த்து கன்சல்ட் பண்ணுங்க.
நீங்களா யூடியூபுக்குள்ளே போயிட்டு அது கூகுளுக்குள்ளே போயிட்டு அதுக்குள்ளே போய்கிட்டு இது நான் என்ன அது நான் என்ன இது நான் என்னன்னு தேடாதீங்க. அது என்னென்னமோ போடுறான். எக்ஸ்ட்ரீம் நாலேஜ் அபவுட் டிசீசஸ் இஸ் டேஞ்சரஸ். ஞாபகம் வச்சுங்க. நோய்களை பற்றிய ஞானம் நோயை கொடுக்கும். நோய்களை பற்றிய ஞானம் நோயை கொடுக்கும். அது மாதிரி இந்த பிபி மிஷின் சுகர் மிஷின் எல்லாம் வீட்டில் வச்சுக்கிட்டு தலை சுற்றுதுன்னா டாக்டர்கிட்ட போய் பிபி இருக்கான்னு பாருங்க. நீங்கள் ஒரு பிபி மிஷினை வச்சுட்டு காலையில் எந்திரிச்ச உடனே பரிமளா பரிமளா அவ கண்டுக்காம கிச்சன்லேயே நிற்பா. பரிமளா பரிமளா உங்க பிபி பார்த்தா கும்முன்னு ஏறி. உனக்கு பிபியே பரிமளா தான். உனக்கு உனக்கு பிபி யாருல 10 தடவை பரிமளானா வரலன்னா இங்க பிபி பார்த்தா என்னாவு கும்முன்னு ஏறிக்கிடு. அது பிபி கிடையாது, பிபி பரிமளா பிரஷர். மெஷின் காலையில் ஒரு தடவை, மத்தியானம் ஒரு தடவை, ராத்திரி. ஏன் பரிமளா காலையில் 120/80 காமிச்சுது, இப்போ 150/90 காட்டுது. எப்படியா போய் தொலை. இப்போ பார்த்தா 180/100 காட்டுது. கஷ்ட தலைவலிச்சா தலைவலி. டாக்டரை போய் பாருங்க, அவர் பார்ப்பாரு, டெஸ்ட் பண்ணுவார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் நல்ல டாக்டராக வாய்ப்பார். நேற்று கூட வலது கண்ணில் நோயினா இடது கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கான். கேரளாவில் நடந்திருக்கு. நடக்க தானே செய்யுது. சரியாக ட்ரீட்மெண்ட் பண்ணலைன்னு சொல்லி ஒருத்தன் டாக்டரை கத்தியை வச்சு குத்துதான். இதில் தான் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும். இந்த நாட்டில் தான் மகிழ்ச்சியாக இருக்கணும். புரியுதுங்களா? கஷ்டங்களை கவலைகளாக மாற்றாதீர்கள். மந்திரம் 2. தலைவலிக்குதுன்னா கஷ்டம். எனக்கு பிரெயின் கேன்சராக இருக்குமோ, அது அவன் மனைவிட்ட போய் எனக்கு ஒருவேளை பிரெயின் கேன்சராக இருக்குமோ, சத்தியமாக இருக்காது. அறிவு. நீங்கள் அது 2வது மந்திரத்துக்கு உதாரணம் பாரதியார் தான். அவனுக்கு இல்லாத கஷ்டமா? சாப்பாட்டுக்கு வழி இல்லை, நல்ல துணிமணி இல்லை, 2 பொம்பளை பிள்ளைகளை வளர்க்கண. அவனுக்கு பைத்தியக்கார மாதிரி எதையாவது பாடிக்கிட்டு ஓடிக்கிட்டு கழுதையை தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு அக்ரகாரத்துக்குள்ளே வந்துக்கிட்டு, கடையை ஊருக்குள்ளே மனைவி தோளில் கையை போட்டு நடத்தி கூட்டிக்கிட்டு போயிட்டு ஒரு வய அங்கீகரிப்பான அந்த காலத்தில். அது பிராமின் கம்யூனிட்டியில் பொம்பளைய தோளில் கையில் தோள் மேலே கையை போட்டுக்கிட்டு ரோட்டில் அது கடையத்தில். மும்பை மாதிரி பெரிய ஊராக இருந்தால் பரவாயில்ல, யார் பஞ்சாதியை யார் கூப்பிட்டு போகிறான்னு தெரியாது, பிரச்சனை இருக்காது. சின்ன ஊரு கடையம். அவன் கஷ்டங்களுக்கு மத்தியிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கஷ்டங்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பாரதியார் எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவான்னு பாடுறான். இதான் ஆட்டிடியூட் சார். வார்த்தை பாருங்க, எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா. காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை. யார் வயிற்று பாட்டுக்கு வழி இல்லாதவையா? அவன் கடன் வாங்கி கொண்டாந்து வச்சிருக்கிற அரிசியை காக்காவுக்கு குருவிக்கு தூக்கி போட்டுட்டு, காக்கை குருவி எங்க வீட்டில எல்லாம் அப்படி நடந்ததுன்னு வைங்க. அவன் எங்கேயாவது கொண்டு போய் அரிசி கடன் வாங்கி கொண்டாந்து வச்சு நான் காக்கைக்கும் குருவிக்கும் போட்டுட்டு, காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை, நீ நோக்க திசையே இல்லைன்னு அடிச்சிருவா. நீ நோக்குதற்கு இனிமேல் திசையே இல்லை, போய் சேரு.
கஷ்டங்களுக்கு மத்தியில் கவலை இல்லாமல் வாழ்ந்ததால் பாரதி கவிஞனாக வாழ்ந்தார். இந்த வாக்கியத்தை நல்ல, கஷ்டங்களுக்கு மத்தியில் கவலை இல்லாமல் வாழ்கிறான். அதுதான் மந்திரம் 2. கஷ்டம் இல்லாம வாழ்க்கை இருக்காமா? ஏமா நீங்க கேட்கறதெல்லாம் அவங்க வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்துருக்காரா? அந்த அம்மா சிரிக்கிறதுலேருந்தே தெரியுது வாங்கி கொடுத்ததில்லை. அப்படியே திருப்பி கேட்குறேன், அவர் சொன்னதில் எதையாவது 1 2 நீங்க கேட்டிருக்கீங்களா? 2 பேருக்கு கஷ்டம் தானே. கவலையா மாத்தாதீங்க. அந்த பொண்ணு சொல்லணும் முடியலாம் நரைச்சி அது ஒரு புறநானூற்று பாட்டு. தயவுசெய்து இனிமேல் என்னைய வச்சுக்கிட்டு அந்த பாடல்களை சொல்லாதீங்க. ஏன் முடி நரைக்கலைன்னா, எனக்கு அருமையான பொஞ்சாதி, என் பிள்ளைகள்லாம் அடக்கமான பிள்ளைகள், என் ஊரில் நல்ல அறிஞர்கள் இருக்கிறாங்க, என் அரசன் நல்லாட்சி செய்கிறான், ஆகவே எனக்கு நரைக்கவில்லை. அப்போ ஒரு மனிதன் கவலை இல்லாமல் இருந்தால் நரைக்காது. ஒரு மனிதன் கவலை இல்லாமல் இருந்தால் நரைக்காது. ஒரு மனிதன் கவலை இல்லாமல் இருக்க வேண்டுமென்றால், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் என்ன ஃபேக்டர்ஸ்லாம் வேணும்? மனைவி நல்லவளாக இருக்கணும், மக்கள் நல்லவங்க சொன்னபடி கேட்குறவங்களா இருக்கணும், அரசன் நல்லவனாக இருக்க வேண்டும். அப்புறம் நரைக்கப்படாதுன்னா எப்படி நரைக்காம இருக்க? புரியுதா என்ன சொல்றேன்னு? புரியுதுங்களா? விளக்கமாக சொல்ல முடியாது. என்னன்னா இந்த விளக்கமாக சொல்லிட்டு ரயில் ஏற முடியாது. அதுக்காக இப்போ எனக்கு பூரா முடி நரைச்சி போச்சு, என் பஞ்சாதி சரியில்லைன்னு அர்த்தம். புறநானூற்றுப்படி பார்த்தா அப்படி தானே வருது. அவருக்கு முடி நரைக்கலை, ஏன்னா பஞ்சாதி சூப்பர், பிள்ளைகள் சூப்பர், அரசன் நல்லாட்சி, நான் இருக்கிற ஊரில் ஞானிகள் வாழ்கிறார்கள், ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர் யான் வாழும் ஊரே. என் ஊரில் ஆன்று அவிந்து அடங்கிய எத்தனை எப்பித்தட்டு, ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர். ஒரு ஊரில் அப்படி இருந்தாங்கன்னா நமக்கு நரைக்காது. இப்போ தனபாலுக்கெல்லாம் எப்படி நரைக்காம இருக்குன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. டை டை அப்படி கோட்ரேஜ் ஷவர் திறந்து விட்டு அவர். எனக்கு மனைவி நல்லா தான் இருக்கிறா, நரைச்சிருச்சே. என் பிள்ளைகள் நான் சொன்னபடி கேட்க தான் செய்து நரைச்சிருச்சே. நான் வாழும் ஊரில் அரசியல் நரைச்சிருச்சே. என் ஊரில் கொள்கை சான்றோர் எங்கே இருக்கிறான்? கொள்ளை சான்றோர் வேணா இருக்கிறான். நரைச்சிருச்சே. இப்போ என்னென்ன என் மனைவியை பற்றி நான் இப்போ வந்தவுடனே எந்திரிச்சு கும்பிட்டேன்ல சார், அந்த விளையாட்டுக்காகவோ வேடிக்கைக்காகவோ சொல்லு, நெசமா சார். கணவனை ஆத்மார்த்தமாக நேசிக்கிற ஒவ்வொரு மனைவியும் வணக்கத்துக்குரியவள். அதுவும் குறிப்பாக கணவன் வறுமைப்பட்ட காலத்திலும் நேசிப்பாள் என்றால் அவள் பெருவணக்கத்துக்குரியவள். ஒரு மகிழ்ச்சியா இருக்கிறவனு நோயுற்ற மனைவியை நேசிக்கிற கணவனும் வறுமையுற்ற கணவனை நேசிக்கிற மனைவியின் மகிழ்ச்சியின் அடையாளங்கள். ஆனா அந்த 2 இடத்துல தான் பாசமும் பற்றும் குறையும். புரியுதுங்களா? வறுமை வந்துருச்சுன்னா இல்லானை இல்லாலும் வேண்டாள் வறுமை. பொஞ்சாதிக்கு நோய் வந்துருச்சுன்னு வைங்க, கணவனால் நேசிக்க முடியாது. நீ படுத்துருச்ச. அப்பதான் பாரதிதாசனை ஞாபகப்படுத்தணும். இவள் இருக்கின்றாள் என்பதொன்றே இன்பம். நாம் பாருங்க, 95 வயசுல கிளவி கிழிச்சு போட்ட நாரா கிடக்குறாளே, இவள்கிட்ட இருந்து உனக்கு என்னடா இன்பம் கிடைக்க போகுது, இந்த கிளவிட்ட இருந்து உனக்கு என்னடா இன்பம் கிடைக்க போகுதுன்னு பாரதிதாசன்கிட்ட கேட்டபோது பாரதிதாசன் சொன்னா,
இவர் தளர்ந்த நடைதான், நரைத்த முடிதான், குழி விழுந்த கண்கள் தான், குழி விழுந்த கன்னங்கள் தான், பல்லில்லை, தோலெல்லாம் திரைத்து விட்டது. இவளிடத்திலிருந்து எனக்கு என்ன இன்பம் கிடைக்கும் என்று கேட்கிறாயா? இவளிடத்தில் எனக்கு எந்த இன்பமும் கிடைக்காது என்பது எனக்கு தெரியும். ஆனால் இவள் இருக்கின்றாள் என்பதே எனக்கு இன்பம். எனக்கெல்லாம் உண்மையாக சொல்லுங்க, எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆக்சுவலி எனக்கு ஒன்றுமே தெரியாது, லௌகீகமே தெரியாது சார், சத்தியம் பண்ணி சொல்கிறேன். இப்போ பூசிக்காலாம் அதில் கெட்டிக்காரரு. அவர் மனைவி நோய்வாய்ப்பட்டுட்டா அவர் சமைச்சிடுவார். ஐ அப்ரிஷியேட் ஹிம். அதுதான் கரெக்டு. எனக்கு தெரியாது. ஆலியார்லேருந்து வந்திருக்கிறார் என் நண்பர் குற்றாலம், அவர் அப்படி தான், ஒன்றும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. நான் இவ்வளவு சௌக்கியமாக ஒவ்வொரு ஊராக போய் பல ஊர்களில் பேசி இன்னைக்கு 50 ஆண்டு காலம் நிறைவு விட்டதை இந்த கோவை நகைச்சுவை மன்றம் என்னை தூக்கி வைத்து கொண்டாடுகிறது என்றால் அதற்கு காரணம் என்னுடைய அறிவு அல்ல, என் மனைவியின் அன்பு. ஒன்றும் தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு வேட்டியை சட்டை எடுத்து வைக்கிறதுலேருந்து மாத்திரை எடுத்து வைக்கிறதுலேருந்து எல்லாம் கிளீனாக செஞ்சு புறப்படுற முன்னாடி இதை அப்படி செய்யணும், அதை அப்படி செய்யணும், இதை அப்படி செய்யணும். ட்ரெயினில் A1 கோச்சில் ஏறணும், புரியுதா? என்ஜினில் ஏறப்படாது. ஓகே ஓகேம்மா. ஒரு நாள் பார்த்தா ஒரு 5 நிமிஷமா ஃப்ரிட்ஜை திறந்துக்கிட்டு இப்படி நின்னேன். நான் அங்கேருந்து வந்தா, என்ன ஃப்ரிட்ஜை திறந்து என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க? இல்லை, முந்தானத்து ஒரு 4 முளை வேட்டி அயன் பண்ணி வச்சேனே காணமே. 4 முளை வேட்டி ஃப்ரிட்ஜிலையா? யோ இது ஃப்ரிட்ஜியா? கப்பர்டு அங்கே இருக்கு, அங்கே போய் பாரு. அப்போ நம்ம ஆம்பளை விட்டுறக்கூடாது. இங்கே மகிழ்ச்சி மந்திரம். ஐயோ ஃப்ரிட்ஜு முன்னாடியா நின்று வேட்டியை தண்ணே அப்படில நினைச்சேன். அதானடா கப்பர்ட்ல இருந்து குழு குழுன்னு காத்து வருதுன்னு நினைச்சேன்ட்டு போயிடணும். கஷ்டம் 2 சொல்லிட்டேன்னா இன்னும் ஒன்றே, டைம் அவ்வளோதானே, இன்னும் ஒன்று சொல்கிறேன். 5 சொல்லுவோம். 5 சொல்லணும். 5 பேர் போயாச்சு தெரியுமா உங்களுக்கு? 5 பேர் இருந்துச்சு. நீங்கள் 5 சொல்லுங்கள, இல்லை 50 பேர். சரி, ஒரு 2 3 சொல்லுவோம். இப்போ நான் ஒன்று கேட்பேன், நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அடுத்தது சொல்கிறேன். மகிழ்ச்சி மந்திரம் 1 என்ன சொன்னேன்? டென்ஷன் பண்ணுற ஆள்களை பார்த்தா டென்ஷன் ஆகாதீங்க, டென்ஷன் ஆகிற சூழ்நிலையிலையும் டென்ஷன் ஆகாதீங்க. மகிழ்ச்சி மந்திரம் 2, கஷ்டங்களை கவலைகளாக மாற்றாதீர்கள். மகிழ்ச்சி மந்திரம் 3, ஆசைகளை எல்லாம் தேவைகளாக மாற்றாதீர்கள். நாம நாசமா போறதுக்கு காரணமே இதுதான். நமக்கு 1000 ஆசை இருக்கு, அதை பூரா தேவையா மாத்தினீங்கன்னா நிறைவேற்ற முடியாது. நிறைவேற்ற முடியலைன்னா மகிழ்ச்சி போயிடும். அப்படித்தானே? இப்போ கார் வாங்கணுங்கிறது தேவை. இப்போ எனக்கு கார் வாங்கணுங்கிறது தேவை. ஏன்னா ஊராக ட்ரெயினுக்கு காத்திருந்து, ஃப்ளைட்டுக்கு காத்திருந்து கஷ்டப்படுறத விட ஒரு கார் இருந்ததுன்னா நம்ம நினச்ச நேரத்தில் ஏறி நினச்ச இடத்துல இறங்கி போய்க்கலாம். அப்போ கார் வாங்குறதுங்கிறது தேவை. லம்பார்கினி வாங்கணும்னா ஆசை, ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கணும்னா ஆசை, இம்பாலா வாங்கணும்னா ஆசை. புரியுதா என்ன சொல்றேன்னு? புரியுதுங்களா? கார் வாங்கணுங்கிறது தேவை. எங்கள் வீட்டில் நடந்தில்ல அது நான் ஏற்கனவே பல மேடையில் சொல்லிட்டேன், இங்கே சொல்லி முடிச்சுடுவோம். என் வீட்டுக்கார அம்மாவுக்கு கார் வாங்கணும்னு ஒரு ஆசை வந்தது. நம்மள ஒரு கார் வாங்குவோன்னு. வாங்கணும். என்ன மாதிரி கார் வாங்கணும்?
அந்த கூகுளில் போனால் தான் எல்லாம் காட்டுதே. இப்படி எடுத்து இது பாருங்க, இந்த மாடல் நல்லா இருக்கு இல்லைங்க, இது வாங்குவோமா அப்படின்னு பார்த்தா ஆடி கார். அது எவ்வளோ கோடி கணக்கில் விலை போட்டிருக்காங்க. ஏம்மா, ஒரு ரிட்டையர்டு பர்சன் ஒரு பென்ஷன் வாங்குகிறேன், ஆடியை கொண்டாந்து காட்டுற, இதை வாங்க முடியாதுமா. அப்போ வேற ஏதோ வாங்க முடியுமா? வாங்குங்க. என்னைய செருப்பால் அடிக்கணும். உங்கள்கிட்ட போய் காரு கேட்டேன்னு கோபப்படாத. என்ன இப்போ என்ன, வீட்டுக்காரரை விடவா கார் முக்கியம்? பார், நான் தேடி ஒரு டிசையர் கார். இது நமக்கு பிஎம்டபிள்யூ வாங்க முடியுமா குத்தாலம் ஐயா? நம்மளால் வாங்க முடியுமா? என்ன தனபால் வாங்க முடியுமா? முடியாது. நம்ம என்ன ரஜினிகாந்தா ஒரு படத்தில் நடித்தா டக்குன்னு பிஎம்டபிள்யூ பரிசு வாங்குறதுக்கு? ஆனால் அவர் முரசொலி மாறன் அவர் பேர் என்ன, கலாநிதி மாறன், அவர் தான் ப்ரொடியூசர். ஜெயிலர் படத்தில் நடித்ததுக்காக பிஎம்டபிள்யூ கார் பரிசு கொடுத்துருக்கார். ஏன்னா சோஷியல் சர்வீஸ். எது ஜெயிலர் படம் தலை துண்டா போய் விடுது. எனக்கு நம்ம நடிகர்கள் பெரிய பெரிய துப்பாக்கிகளை தூக்கிட்டு ஜுஜுன்னு சுடுற போது எனக்கு பயமாகவே இருக்கும். படம் பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஏன்னா இவனுங்க கீழே விழுந்துட்டாங்கன்னா இவனுங்களை யார் தூக்குறது? ஏன்னா அவ்வளோ பெரிய துப்பாக்கியாக இருக்கும். பிஎம்டபிள்யூ கார், அதுவும் 10 காரை நிறுத்தி உனக்கு எது பிடித்தமோ அந்த கார் எடுத்துக்க. ஜெயிலர் வாஸ் ஏ சோஷியலி அன்ப்ரொடக்டிவ் ஃபில்ம். சமூக ரீதியாக எந்த ஆக்கமும் கொடுக்காத ஒரு திரைப்படம் ஜெயிலர். அந்த படத்தில் நடித்ததுக்காக பிஎம்டபிள்யூ கார். 34 வருஷம் நான் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துருக்கேன். என்கிட்ட படித்தவன் லாயர் ஆகிருக்கிறான், என்கிட்ட படித்தவன் இன்ஜினியர் ஆகிருக்கிறான், என்கிட்ட படித்தவன் குரு ஞானாம்பிகா மாதிரி பேச்சாளராக இருக்கிறாங்க. நான் ரிட்டையர் ஆன அன்னைக்கு எனக்கு பிஎம்டபிள்யூ வேண்டாயா, ஒரு ஆல்டோ கார். நமக்கு பிஎம்டபிள்யூ வேணாம், ஆடி வேணாம், லம்பார்கினிலாம் வேண்டாங்க. ஒரு டிசையர் ஒரு 7 லட்சம் ரூபா 8 லட்சம் ரூபாய்க்கு தான் முடியும்னு சொல்லி காட்டினேன். நான் தான் சொல்லிட்டேன்ல, உங்களுக்கு எது பிடிச்சோ அது ஒரு கார் வாங்கிட்டு வாங்க போயிட்டு நான் போனேன். ஒரு கார்லாம் சூஸ் பண்ணியாச்சு. இது நான் போய் கார் வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே என் மனைவி அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி பக்கத்து வீட்டுக்காரிட்டெல்லாம் சொல்லிட்டா, எங்கள் வீட்டுக்காரர் கார் வாங்க போயிருக்காரு, எங்கள் வீட்டுக்காரர் கார் வாங்க போயிருக்காரு. ஒரு 10 வீட்டில் புருஷமாரை போட்டு அட்டி பின்னிருக்காளுங்க. கருப்பா இருக்க அந்த ஆளே கார் வாங்குறார். வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டாங்கிற மாதிரி கருப்பா இருக்கிற அந்த ஆளே கார் வாங்குறார். நீ வாங்கினியா? இது அவ்வளோ சோசியல் சர்வீஸ். காரை மெக்கானிக் ஓட்டிட்டு வரான், எனக்கு செல்ஃப் டிரைவ் தெரியாதா? மெக்கானிக் ஓட்டிட்டு வரான், டிசையர் காரு, பிங்க்கு அது கிரே கலரு ஓட்டிட்டு வரான். என் வீட்டு வாசலில் ஆணும் பொண்ணுமா ஒரு 30 பேர் நிற்கிறா. கார் கொண்டு போய் நிறுத்தணும். சரி, ரைட், ஓகே, கங்க்ராச்சுலேட் பண்ண போகிறாங்க. எவ்வளோருக்கு ஒரு ப்ரொஃபஸராக இருந்துக்கிட்டு ஒரு பென்ஷனராக இருந்துக்கிட்டு கார் வாங்கிட்டீங்களே, வெரி நைஸ் ப்ரொஃபஸர், கங்க்ராட்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறாங்க எவ்வளோருக்கு அப்படின்னு நினச்சிட்டு ஆசையாக காரை விட்டு இறங்குனா ஒருத்தன் கூட்டத்தை தள்ளிட்டு வந்து, ப்ரொஃபஸர் என்ன பிராண்ட்? டிசையர். மைலேஜ் கொடுக்காதே. ஃபஸ்ட்டு குண்டை தூக்கி போட்டான். ஒரு லிட்டர் போட்டிங்கன்னா அநேகமாக 5 கிலோமீட்டர் போனால் பெரிய விஷயம்.
போயும் டிசைர் தான் வாங்கினீங்களா? டக்குன்னு இன்னொருத்தன் தள்ளிட்டு வந்து, கலர் ரொம்ப டல்லாக இருக்க. இன்னும் கடைசியாக ஒருத்தன் வந்து அடிச்சான் பாருங்க, ஒரு அடி, ஒரு பயங்கர அடி. நீங்கள் வாங்கியிருக்கிற டிசைர் காரில் ஏர் பேக் இருக்கு ப்ரொஃபஸர் அப்படின்னா. 7 லட்சம் ரூபா கார்லாம் ஏர் பேக்லாம் வைக்க மாட்டாங்கடா. ஆக்சிடெண்ட்டில் சாவ போறீங்க ப்ரொஃபஸர். நான் சொல்கிற புரியுதா? என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா சார்? நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினச்சா கூட உங்களை சுற்றி இருக்கிறவங்க மகிழ்ச்சியாக இருக்க விடமாட்டான். அவனையெல்லாம் புறந்தள்ளிட்டு, அவனையெல்லாம் தள்ளி இக்னோர் பண்ணிவிட்டு நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்க. அதுக்கு 3 மந்திரம் சொல்லியிருக்கேன். இதோட நிறைவு செய்கிறேன். டென்ஷன் ஆகிறவன் மத்தியில் டென்ஷன் ஆகாதீங்க. கஷ்டங்களை எல்லாம் கவலைகளாக மாற்றாதீர்கள். ஆசைகளை எல்லாம் தேவைகளாக மாற்றாதீர்கள். நிறைவாக ஒரு மனசுக்குள்ளே தாங்கிக்கிட்டு போகிற மாதிரி ஒரு வாக்கியம் சொல்லி முடிக்கிறேன். ஒருவன் சொன்னான் இன்னொருவனிடத்துல, நான் மகிழ்ச்சியாக இருக்க தீர்மானித்து விட்டேன். அவன் சொன்னான், நீ நல்லா கவனிங்க, நீ மகிழ்ச்சியா இருக்கணும்னு தீர்மானிச்சா போதுமா? கடவுளுடைய திட்டம் எப்படி இருக்கிறதோ, எப்படி நான் மகிழ்ச்சியாக இருக்க தீர்மானித்து விட்டேன் ஒருவன் சொன்னான். நீ மகிழ்ச்சியாக இருக்கணும்னு தீர்மானிச்சா போதுமா? கடவுளுடைய திட்டம் என்னவாக இருக்கிறதோ அதற்கு அவன் சொன்ன பதில், கடவுள் எந்த திட்டத்தோடு இருந்தால் எனக்கு என்ன, நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டேன். புரியுதா? இந்த வாக்கியத்தை மனசுல வாங்கிட்டு போங்க. கடவுளாவது கத்திரிக்காயாவது ஏன் மகிழ்ச்சியை தீர்மானிக்கிறது கடவுள் யார்? நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டேன். கடவுள் எனக்கு உதவி செய்வாரே ஒழிய உபத்திரவம் கொடுக்க மாட்டார். மடிதற்று தான் முந்துரும்னார்ல திருவள்ளுவர், இல்லையா? நான் முயற்சி செஞ்சு உழைச்சி என்னால் வாழ முடியும்னு எவன் தீர்மானமாக நிற்கிறானோ அவனுக்கு உதவி செய்கிறதுக்கு கடவுள் மடியை கட்டிக்கிட்டு வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்து நிற்பாருன்னா. இதான் my dear friends, remember, you are responsible for your happiness. You are responsible for your happiness. Don't expect others to make you happy. If you expect so, you will be disappointed. You will be disappointed. உங்கள் மகிழ்ச்சிக்கு நீங்கள் தான் பொறுப்பு. உங்கள் விதிக்கு நீங்கள் தான் பொறுப்பு. உங்கள் வாழ்வுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. இல்லை இப்படி சொல்லுவோம், நம் வாழ்க்கைக்கு நாம் தான் பொறுப்பு, நம் மகிழ்ச்சிக்கு நாம் தான் பொறுப்பு. அடுத்தவர்கள் நம்மை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்ப்போமே ஆனால் கண்டிப்பாக ஏமாற்றத்தை தான் சந்திக்க வேண்டி இருக்கும். புரியுதுங்களா? ஆகவே இந்த சிந்தனையோடு போங்கோ. அதுவும் கோயம்புத்தூர் மாதிரி ஒரு ஊரில் உட்கார்ந்துக்கிட்டு சந்தோஷம் இல்லாமல் இருக்கிற மாதிரி சண்டாளத்தனம் வேற எதுவுமே கிடையாது. கோயம்புத்தூரே ஒரு சந்தோஷமான ஊர், மகிழ்ச்சியான கிளைமேட்டு. அதில் சந்தோஷம் இல்லாமல் அதுக்கு தான் நகைச்சுவை சங்கம். மாதத்துக்கு ஒரு தடவை உங்களையெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு கைதட்ட வச்சு ரசிக்க வச்சு ஒரு 2 மணி நேரம் டென்ஷன் ஃப்ரீயாக அமைதியாக உட்காந்து இருக்கிறனால, அதனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா நிறைவாக சொல்லுகிற ஒரு மந்திரம், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் கோவை நகைச்சுவை சங்கத்துக்கான ஆயுள் சந்தாவை உறுப்பினர் சந்தாவை நிறைய பேர் கட்டி விடுவீர்களே, ஆனால் அதைவிட பெரிய மந்திரம்
மகிழ்ச்சியாக இருப்பதற்கு வேறொன்றும் இல்லை என்று கூறி அருமையான வாய்ப்புக்கு பாராட்டு விழாவிற்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கு நமக்கு பொருளாதார உதவி அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயமா இருக்குது. அதில் நமக்கு பெரும் பங்களிப்பு அளித்த ஸ்பான்சர்களை கௌரவிக்கக்கூடிய நேரம். நம்முடைய ஸ்பான்சர்ஸ் லக்ஷ்மி செராமிக்ஸ், அரோமா த டேஸ்ட் ஆஃப் செலிப்ரேஷன், டெக்கான் அண்ட் கார்வெல் பம்ப்செட்ஸ், விசாட், சோலார் எனர்ஜி சிஸ்டம்ஸ், பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம். இந்த கம்பெனி சார்ந்த நண்பர்கள் யாரேனும் இருந்தால் மேடைக்கு வந்து அவர்களது நினைவு பரிசை பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஐகான்ஸ் டெக்னாலஜிஸ், ரேடியோ பார்ட்னர் ஹலோ எஃப்எம், பிரசாத் ப்ளீஸ் மேலே வாங்க. டிஜிட்டல் பார்ட்னர் V1 டிஜிட்டல், கிஃப்டிங் பார்ட்னர் க்ளோரியஸ் அண்ட் இன்விடேஷன் பார்ட்னர் லவ்லி கார்ட்ஸ். இவர்களுடைய உதவியால் ஒவ்வொரு முறையும் நம்முடைய நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அனைவரும் இன்னும் 2 நிமிடத்தில் நம் நிகழ்ச்சியை முடித்துக் கொள்ளலாம். பொறுமை காத்து அமருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். க்ளோரியஸ், இன்றைய நிகழ்ச்சிக்கு பலருடைய உழைப்பும் பொருளாதார உதவியும் உண்டு. இந்நிகழ்ச்சிக்கு உதவி செய்த ஒவ்வொருவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றி. உண்மையில் இன்றைய நிகழ்ச்சி கூட்டம் வருமா வராதா அப்படிங்கிற தயக்கம் எங்களுக்கு இருந்தது. காரணம் மழை. ஆனால் எங்கள் தயக்கத்தை தகர்த்து அரங்கை நிறைத்து எங்களை மகிழ வைத்து ஒவ்வொரு முறையும் நம் சங்கத்தின் முயற்சியை நிகழ்ச்சியையும் தொடர்ந்து வெற்றிகரமானதாக மாற்றும் நீங்கள் தான் எங்களுக்கான நம்பிக்கை. எங்களுக்கான அனைத்து விதமான ஊக்கமும் நீங்கள் தான். உங்களை வணங்குகிறோம். நிறைவாக 2 அறிவிப்பு. அனைவருக்கும் 2025 ஆண்டிற்கான கேலண்டர் வழங்கப்படும்.